பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 17-20 வசனங்கள். ஐசாயா சாப்டர் 41 verses 17 and 20. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, உங்கள் வாழ்வின் உச்சபட்ச வறட்சியில் கர்த்தர் செய்யும் அற்புதத்தை கண்டு அநேகர் காணுவார்கள், உணர்ந்து கொள்ளுவார்கள், சிந்தித்து கொள்ளுவார்கள், அறிவார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் உச்சபட்சமான வறட்சியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவதை அநேகர் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நீங்கள் சிறுமையும் எளிமையுமாய் தண்ணீரை தேடி தாகத்தால் நாவு வரலுகிறதா? அப்படிப்பட்ட ஒரு ட்ரையஸ்ட் சிச்சுவேஷன், உச்சபட்ச வறட்சிக்கு வந்துட்டீங்களா? அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறத எனக்கு ரேமாவாக தர்றார். நான் உன்னை கைவிடாது இருப்பேன். யாருக்கோ கர்த்தர் இந்த ரேமாவை டைரெக்டாக கொடுக்குறார். இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு இதை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் நடைபெறுகிற சில சம்பவங்களில் உச்சபட்ச வறட்சி இருக்கலாம். அதாவது நீங்கள் தண்ணி தேடி அலையிறீங்க, அந்த தண்ணி கிடைக்காம நாக்கு வறள்ற அளவுக்கு ஒரு சொட்டு கூட கிடைக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போயிட்டீங்க. இப்போ உலகம் உங்களை பார்த்து சொல்லுது, சுற்றி இருக்கவங்க சொல்கிறாங்க, இனி இத்தோடு கூட எல்லாம் முடிந்தது, உங்களுக்கு மரணம் கூட சம்பவிக்கும்னு சொல்லியிருக்கலாம். வியாதியில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. பலவீனத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்குறாரு. டாக்டர்ஸ் கூட ஹோப் முடிந்தது என்று உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை என்னவென்றால், ரேமா என்னவென்றால், அநேகர் கண்டு உணர்ந்து சிந்தித்து அவர்கள் அறிவார்கள். அப்படி கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். உங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த 4 காரியத்தை குறித்த விசுவாசம். 1, அநேகரை கண்டு விசுவாசிக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னுடைய சூழ்நிலையை மாற்றுவார். 2, அவங்கள சிந்திக்க வைக்க போகிறார் ஆண்டவர். அவங்கள கர்த்தர் யோசிக்க வைக்க போகிறார். இப்படியும் ஒரு மனிதனுக்காக கடவுள் செய்ய முடியுமா, தேவன் செய்ய முடியுமா, யோசிக்க வைக்க போகிறார். 3, அவர்கள் உணரப்போகிறார்கள். நாமும் இனி பாவ வாழ்க்கையில் இருக்க வேண்டாம், நம்மையும் நாம் மாற்றுவோம் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை உணர வைக்க போகிறார். 4வதாக, அவர்கள் கர்த்தரை அதிகமாக அறிந்து கொள்வதற்கு உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உங்கள் சூழ்நிலையை பயன்படுத்த போகிறார். நீங்கள் இப்பொழுது விசுவாசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் சுகமாவதையோ, நீங்கள் விடுதலையாவதையோ, உங்கள் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவதையோ அல்ல, அநேகருக்கு கர்த்தர் செய்ய போகிறதை விசுவாசித்து நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். யோபுவின் வாழ்க்கையில் கர்த்தர் இதை செய்தார். யோபுவை கர்த்தர் உச்சபட்சமான வறட்சியை கொண்டு வந்துட்டார். ஒரே நாளில் 10 பிள்ளைங்க போயிட்டாங்க. ஒரே நாளில் சொத்து பத்து எல்லாம் போயிடுச்சு. ஹெல்த்து போச்சு, வெல்த்து போச்சு, சொத்து போச்சு, எல்லாம் போச்சு. அவரோடு இருக்கிறது மனைவி மாத்திரமே. அவர்களும் தூஷிக்கிற அந்த பக்குவத்துக்கு வந்து விட்டார்கள். யோபு தன்னுடைய சரீரத்தை சுரண்டி கொண்டு தன்னுடைய காரியத்தை குறித்து முணங்கி கொண்டிருக்கும் பொழுது, நாவெல்லாம் வறண்டு போகும்போது அவனுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் சோதிக்கப்பட்டாலும் பொன்னாய் விளங்குவேன். அதை சகிச்சுக்கிட்டான், அதை தாங்கிக்கிட்டார் யோபு. தாங்கினதுனால அங்கே நடந்தது என்ன தெரியுமா? அநேகர் காணத்தக்கதாக அந்த 3 நண்பர்கள் கண்டார்கள். யோபுவின் மனைவி கண்டாள். ஏன்? சாத்தான் கண்டான். எந்த சாத்தான் யோபுவை இப்படி பண்ணா அவன் தூஷிப்பான்னு நினச்சானோ அவன் பார்த்தான். அது மாத்திரமல்ல, உணர்ந்தார்கள். யோபுவின் மனைவி உணர்ந்து கொண்டார்கள். யோபுவின் சிநேகிதர்கள் உணர்ந்து கொண்டார்கள். யோபுவினுடைய சொந்தக்காரங்களெல்லாம் யோபுவோடைய சூழ்நிலையை கர்த்தர் 42 அதிகாரத்தில் மாற்றினோன்னு வீடு தேடி வந்து எல்லாரும் யோபுவை பார்க்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, எல்லாரும் சிந்திக்கிறாங்க. யோபுவின் வாழ்க்கையில் இதை செய்த தேவன் என் வாழ்க்கையிலும் செய்வார் என்று சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. யோபுவுக்கு மறுபடியும் கர்த்தர் 10 பிள்ளைகளை கொடுத்தோன்னே எல்லாரும் பார்க்குறாங்க, இதையும் செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவர்கள் தேவனை அறிந்து கொண்டார்கள்.
பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உச்சபட்சமான வறட்சியா, உச்சபட்சமான பிரச்சனையில் போயிட்டுருக்கீங்களா? உங்களுக்கு இந்த நாளில் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, அநேகர் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறியும்படியாக தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளில் நீர் கொடுத்ததான ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிற இந்த உச்சபட்சமான பிரச்சனை, உச்சக்கட்ட பிரச்சனை, உச்சக்கட்ட வியாதி, உச்சக்கட்ட போராட்டம், ஆண்டவரே இவர்களை அழிக்க அல்ல என்பதை இந்த நாளில் நீர் கொடுத்த ரேமா உறுதிப்படுத்தியது ஸ்தோத்திரம்ப்பா. இந்த பிரச்சனை இவர்களை அழிக்க அல்ல, இவர்கள் எதிர்கொள்ளுகிற இந்த பிரச்சனை இவர்கள் அழிந்து போவதற்கு அல்ல, இது அநேகர் கண்டு உணர்ந்து சிந்தித்து உம்மை அறியத்தக்கதாக இந்த காரியத்தை நீர் செய்திருக்கிறீர். கோடி 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 ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தை கொடுத்தபடினால் ஸ்தோத்திரம். நாளில் அவர்கள் எடுத்துக்கொள்கிற வேலைகள், தேவைகள், ஊழியங்களில் கர்த்தருடைய கரம் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் அப்படியே உங்களை நடத்துவாராக. ஆமென்.